இது மகிமை நேரம். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக பெண்களை குறித்து வேதாகமத்திலே பெண்களை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார், அவர்களை எப்படி உயர்த்தினார், அவர்கள் மூலமாக ஆத்துமாக்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டது என்று நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். எந்த நிலையிலும் உயர்த்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். எந்த நிலையிலும் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். இன்றைய தினத்திலும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபு. சரியா? யோபுன்னொன்னே உங்களுக்கு தோணுதா, யோபுல எங்கப்பா பெண் வராங்க? யோபுவோட மூன்று ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஆண்கள் தான். இதில் எங்கே பெண் வருதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா? யோபுவோடைய மனைவியை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? அவங்க அந்த ஒரு வேர்டு சொன்னதில் அவங்க ரொம்ப ஹைலைட் ஆயிட்டாங்க. ஓகேயா? அதனால் நம்ம யோபுவோடைய மனைவியை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த யோபு ரொம்ப கனமுள்ளவர். சரியா? அவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு உத்தமன், ஒரு நீதிமான். யோபு நிறைய அந்த ஒட்டகங்கள், ஆடு, மாடு, குதிரை எல்லா செல்வங்களும் அவருக்கு இருந்துச்சு. நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அப்போ யோபு ஒரு கனவானா இருந்தாரு, ஒரு எஜமானனா இருந்தார். ஆனால் யோபுடைய மனைவியும் இப்படிதான் இருந்திருப்பாங்க. ஒரு கனமுள்ள ஸ்திரீயாகவும் ஒரு எஜமாட்டியாகவும் அவங்க இருந்திருப்பாங்க. சரியா? நல்ல செல்வ செழிப்பா இருந்திருக்காங்க. சரியா? அப்போ யோபு ஆண்டவருக்கு பயந்து நடந்திருந்தாரு அப்படின்னா யோபுடைய மனைவியும் அதுபடிதான் நடந்திருப்பாங்க. சரியா? அவங்களுக்கு 10 குழந்தைகள் இருந்தாங்க. 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். 10 பேருக்கும் திருமணம் ஆனதாக தான் வேதாகமத்தில் இருக்கு. அப்போ 7 மருமக்கள்மார்களையும் சமாளிச்சிருக்காங்க, 3 மருமக்கன்மார்களையும் யாரு சமாளிச்சிருக்கா? அந்த யோபு. ஏன்னா அடிக்கடி ஒவ்வொரு சகோதர வீட்டில் விருந்து நடக்கும், எல்லாரும் ஒற்றுமையா இருந்து விருந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன 1ஆம் அதிகாரத்துல. அப்ப எல்லாரும் சமாதானமா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு யாரு ரொம்ப காரணமா இருந்திருக்காங்க? இந்த மாமியார் தானே, யோபுவோடைய ஒய்ஃப். அப்போ ரொம்ப நல்ல மாமியாரா இருந்திருக்காங்க. என்ன? சரியா? இதெல்லாம் நல்லா தான் இருந்திருக்காங்க. நல்லா எப்பவும் அந்த ஏறுமுகமாகவே இருந்த யோபுவுடைய வாழ்க்கை திடீர்னாப்புல ஒரு நாள் டக்குன்னு சரிஞ்சு விழுந்துட்டு. இப்போ ரீசெண்டாக நம்ம அதானியோட இது ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. எப்போ ஹிண்டன்பர்க்கோட ஆய்வறிக்கை வந்த உடனே டக்குன்னு சடனாக இறங்குச்சுல, அது மாதிரி இந்த யோபுவுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் அப்படியே சரிஞ்சுட்டேன்னு. யாரோட ஆய்வறிக்கையும் வரல, ஆண்டவரே பெர்மிஷன் கொடுக்குறாரு. என் பையன் எவ்வளோ உத்தமன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாத்தானுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. நீ என்னனாலும் பண்ணிக்க, ஜீவனை மட்டும் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகாரம் கொடுத்ததுனால இந்த சாத்தானுடைய சதி திட்டத்தினால யோபுடைய வாழ்க்கையில உயரத்துல இருந்தது அப்படியே தாழ்ந்து போனது. ஒரே நாள்ல அவனுடைய 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், அந்த மருமகன்மார்கள் எல்லாம் குடும்பமே என்ன ஆயிடுச்சு, இறந்து போயிட்டாங்க. சரியா? எல்லா ஆடு மாடு எல்லாமே ஒரே நாள்ல காலி ஆயிடுச்சுன்னு. ஆனா அந்த மனைவிக்கு மட்டும் எதுவும் ஆகலை. ஏன்னா ஒரே சரீரம்ல, அதனால சரீரத்தை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. ஸோ அதனால என்ன பண்ணல, மனைவியை மட்டும். ஏன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறதுக்காகவே அந்த மனைவியை வச்ச மாதிரின்னு. ஆனால் பின்னாடி தரப்போகிற ஆசீர்வாதத்திற்கு அவங்க மனைவியும் காரணமாக இருக்கிறதுனால யோபுவோட மனைவிக்கும் எதுவும் ஆகலைன்னு. இப்போ யோபுடைய சரீரத்திலையும் அந்த ஆரோக்கியமும் போச்சு. சரியா? எல்லாத்தையும் ஒரே நாள்ல இந்த யோபு இழந்துட்டாரு. இப்போ எல்லாத்தையும் இழந்த உடனே தான் இந்த யோபுடைய மனைவி சொல்றாங்க, ஏன்னா 10 பிள்ளைகளை 10 மாதங்கள் சுமந்து பெற்றிருக்காங்கன்னு. அப்போ அந்த தாய்க்கு தானே அந்த வழி தெரியும். என் 10 பிள்ளைகளும் போயிட்டே, என் கணவரும் இப்படி இருக்கிறாருன்னு அந்த ஒரு வேதனையில தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்னும் ஏன் உத்தமத்தில் இப்படி இருக்கிறீங்க, ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் அப்படி சொல்லிட்டாங்க. சரியா? ஆனால் நம்ம இப்படி யோபுவின் மனைவி போல் இப்படி பேசிடக்கூடாது. யோபுவின் மனைவி ஆக்சுவலாக நல்லவங்க தான். ஏன்னா அவ்வளோ மருமக்கள்மார்களை நல்லா ரொம்ப டீசெண்டாக நடத்தியிருக்காங்க. அப்போ அவங்க நல்ல மாமியாராக தான் இருந்திருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில், ஏன்னா பிள்ளைகளை இழந்த வழி, சரியா, குடும்பத்தில் எல்லாமே இழந்த சோகம், எல்லாமே நஷ்டத்தில் நஷ்டம் அடைஞ்ச அந்த வழியின் கூறுனால அவங்க ஹஸ்பண்டை அப்படி திட்டாங்க. சில நேரம் நம்ம ஒரு பேங்க்ல தான் நம்ம ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கோம்னு வைங்களேன். அந்த பேங்க்காரன் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா அந்த பேங்கே மூடிட்டு போயிட்டான்னு வச்சுப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி நல்ல ஹஸ்பண்ட், நல்ல நம்மகிட்ட இருந்து அமௌண்ட் எல்லாம் பேங்க்ல கொண்டு போட்டாருன்னு நம்ம ஹஸ்பண்டை பாராட்டுவோமா? இல்லை நம்ம என்ன சொல்லுவோம், இப்படி கொண்டு போட்டுட்டீங்களே, சரி எனக்கு ஒரு ஜுவல்ஸாவது வாங்கி தந்துருக்கலாம், நீங்கள் இப்படி பேங்க்கில் கொண்டு போட்டு எல்லா அமௌண்ட்டும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுவோம்ல. அதே மாதிரி தான் யோபுவோட ஒய்ஃபும் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் நிதானத்தை இழந்துட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம நிதானத்தை இழக்கக்கூடாதுன்னா எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை தூஷிக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக தான் நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். சரியா? பவுலும் சீலாவும்
நல்லதுதான், ஊழியம் தான் பண்ணிட்டு வந்தாங்க. ஆண்டவர் அழைச்சாங்க, அழைச்ச ஊழியத்தை அழகா நடத்திட்டு வந்தாங்க. நடத்தினவங்களுக்கு மாலை மரியாதையா போட்டாங்க. அவங்களை என்ன பண்ணிட்டாங்க, சிறையில அடைச்சு போய் தொழு மரத்துல கட்டி வச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அங்க இருந்து பவுலும் சீலாவும் புலம்பிட்டா இருந்தாங்க. இல்ல, அவங்க புலம்பல. என்ன, அவங்க என்ன ஈசப்பா, நீங்க தான் அழைச்சிங்க, நீங்க அழைச்ச ஊழியத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன், உங்களை பத்தி தான் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன், இப்படி ஆயிட்டு இப்படி அசைக்க கூட முடியல, திரும்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறை சொல்லிட்டு இருந்தாங்களா? இல்ல, அவங்க என்ன பண்ணாங்களா, அந்த இடத்துல துதிச்சு பாடுனாங்களாம். என்ன, ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்களாம். நம்மளும் ஆண்டவரை மகிமைப்படுத்த எப்படி பவுல் சீலாவுடைய கட்டுகள் கலன்று விழுந்ததோ அதுபோல நம்மளுடைய கட்டுகளும் கலன்று விழுந்துரும். சாப கட்டுகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டுரும். இனிமே நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு துன்பமோ ஏதாவது ஒரு நஷ்டமோ வந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வேலையா என்ன பண்ணணும், ஆண்டவரை துதித்து பாடுகிறவர்களாக நம்ம இருக்கணும். சொல்றது எப்பவுமே ஈஸி தான். என்ன, நான் கூட நிறைய வேலைகள்ல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஒரு சின்ன பலவீனம் வந்தா கூட, ஏன் ஏசப்பா எனக்கு இந்த பலவீனம், நான் நீங்க செய்யற நீங்க சொன்ன ஊழியத்தை தானே நான் செய்யறேன், நீங்க என்னை அழைச்சிருக்கீங்க தானே, நீங்க அழைச்சிருக்கிறீங்க, நான் ஊழியம் பண்றேன், அப்ப ஊழியம் பண்ணும்போது எனக்கு இந்த பலவீனங்கள்லாம் வரக்கூடாது இல்ல, ஏன் ஏசப்பா இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரையே குற்றப்படுத்துற மாதிரி நானே பேசியிருக்கேன். அப்போ நம்ம அப்படி பேசக்கூடாது. சொல்றது எல்லாமே ஈஸி தான். ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம இந்த யோபுவோட ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள நீதிமானாகவும் ஆண்டவரை ஒரு குற்றவாளியாகவும் காட்டுற மாதிரி அந்த இடத்துல பேசிட்டாங்க. நம்ம அப்படி பேசக்கூடாது. ஆண்டவர் நீதியுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உடையவர், நாம் இழந்ததை திரும்ப அளிக்கவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரியா? இப்போ இந்த டெஸ்டிங் பீரியட் முடிஞ்ச உடனே இப்போ யோபுவுக்கு ஆசீர்வாதம் வருதுன்னு, எல்லாமே ரெட்டிப்பா கிடைக்குது. ஆனா பிள்ளைங்க ரெட்டிப்பா கிடைச்சாங்களா? இல்ல. அதே 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள்லாம். ஏன்னா அவருக்கு ரெட்டிப்பா தான் கிடைச்சுன்னு, பரலோகத்துல 20 பிள்ளைங்க இருப்பாங்க. சரியா? அதனால அவங்களுக்கு அது டபுள் ஆசீர்வாதம் தான். என்னது, இப்போ ஒருவேளை ஒய்ஃப் அவர் இழந்திருந்தாருன்னா பரலோகத்துல டபுளா கிடைச்சிடக்கூடாதுல்ல, அதனாலதான் ஒய்ஃப் உயிரோடு தான் இருந்தாங்க, அவங்க அழிக்கப்படலை. அவங்க மூலமாக தான் இந்த ஆசீர்வாதமே, அந்த பிள்ளைகள், அந்த 7 குமாரர்கள் 3 குமாரத்திகளும் இந்த யோபுவுக்கு கிடைத்தது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தேவனை மகிமைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யோபுவின் மனைவி பெர்ஃபெக்டா தான் இருந்தாங்க. 7 ஒரு மருமகளை கூட நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஆனா அவங்க 7 மருமகளை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாங்க. ஆனா அந்த ஒரு சின்ன விஷயத்துல ஆண்டவரை தூசிங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. என்ன, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கைன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா மேடு பள்ளங்கள் இருக்கும். மேடு வரும்பொழுதும் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், நம்மளுக்கு பள்ளம் வரும்போதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள ஏசப்பா, எப்படி இந்த யோபு இழந்ததை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டாரோ அதுபோல நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. நாங்கள் எங்கள் அவ்விசுவாசம் வெளியில் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் நாங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.